வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம கறி கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் எலும்பு இல்லாத கறியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 கோலா உருண்டை நம்ம பண்ணலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, அது கூடவே பூண்டு பல் உரித்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான பட்டை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் துருவின தேங்காய், 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது அதே மிக்சியிலையே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை மிளகாய், சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அதையும் அந்த கறி கூட சேர்த்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம், உள்ளார வேகாது. அதனால் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை கரையாமல் நல்லா வரும். உருண்டெல்லாம் போட்டதும் அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா செவந்து நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்துடலாம். சுவையான கறி கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.